ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியின் எஸ்டி கொரியர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியின் எஸ்டி கொரியர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த எஸ்டி கொரியர் நிறுவனம் ஆனது ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனிக்கு சொந்தமான நிறுவனம். அவருடைய நிறுவனத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது ராமநாதபுரத்தில் மீண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியுடைய வேட்பாளராகவும் நவாஸ்கனி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக இந்த நவாஸ்கனியோட அலுவலகத்துல சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல பல்லாவரத்தில் மற்றொரு ஒரு ஹோட்டல் உரிமையாளருடைய ரியாஸ் என்பவருடைய அலுவலகத்திலையும் காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சென்னையில காலையில 10 இடத்துல இந்த சோதனை நடத்தப்பட வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியோடைய அலுவலகத்துல இந்த அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் புகார்ல இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. கோகுல், இந்த சோதனை மேலும் விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில் தான் சோதனையானது நடத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக பல இடங்கள் இருக்கிறது. இதில் ஏற்கனவே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் இந்த முதற்கட்ட சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் எம்பியினுடைய அந்த கொரியர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்ற விளக்கம் ஏதேனும் அமலாக்கத்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கா கோகுல்? நிச்சயமா எஸ்டி கொரியர் நிறுவனம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்களையும் அதே போல வெளிநாடுகளுக்கு இந்த கொரியர் நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். அங்கேயும் இங்கிருந்து கொரியர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் எஸ்டி கொரியர் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. நவாஸ்கனி பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார். இதில் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற ஒரு புகார் அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு எஸ்டி கொரியருடைய தலைமை அலுவலகம் பல்லாவரத்தில் செயல்படுகிறது. பலர் வெளிநாட்டிலிருந்து வரும்போது எஸ்டி கொரியரிலிருந்து டூரிஸ்ட் வாகனங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய தொழிலையும் செய்து வருகிறது. யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்தால் அவர்கள் எஸ்டி கொரியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் இங்கிருந்து வாகனங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கான அது போன்ற ஒரு டிராவல்ஸ் தொழில் எல்லாம் செய்யக்கூடிய நிறுவனம் தான் இந்த எஸ்டி கொரியர் நிறுவனம். இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் பல்வேறு புகார்கள் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த முதற்கட்ட சோதனையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் தற்போது நவாஸ்கனி ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொந்தமான நிறுவனத்துல அமலாக்கத்துறை சோதனை என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், இப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை ஏற்கனவே ஏதேனும் புகார்கள் அல்லது வழக்கு பதிவுகள் இருந்து அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை தற்போது தலையீடு என்பது இருக்கிறதா, அல்லது புதிதாக அமலாக்கத்துறையாகவே நேரடியாக இந்த புகார்கள் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையிலான சோதனையை நடத்துகிறதா? ஏற்கனவே எஸ்டி கொரியர் அலுவலகத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாம் சோதனை ஏற்கனவே நடத்தப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்த அந்த ஆவணங்களில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருப்பதாக அந்த ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏறக்குறைய ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்டி கொரியர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் தற்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில எஸ்டி கொரியர் நிறுவனம் மட்டுமல்லாமல் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் அதே போல ஹோட்டல் உரிமையாளருடைய இடத்திலெல்லாம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைய தினம் 10 இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில நவாஸ்கனிக்கு சொந்தமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான அலுவலகத்துல இந்த சோதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை வாயிலாக இது போன்ற எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய நிலையில ஒரு எதிர்க்கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது திமுக கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய நவாஸ்கனியுடைய அலுவலகத்துல இந்த சோதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
கோகுல், இப்போ ராமநாதபுரம் தொகுதி என்பது தேசிய அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. பாஜக தரப்பில் அங்கு போட்டியிடலாம், நரேந்திர மோடியே போட்டியிடலாம் என்று சொல்லப்பட்ட ஒரு தொகுதி. இப்போ அங்க திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய ஒருவர் அலுவலகத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த சோதனையில அரசியல் பின்னணியாக அல்லது முக்கியத்துவமாக என்னென்ன அம்சங்களை பார்க்க வேண்டியிருக்கு? ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி என்பது அரசியல் வட்டாரத்துல தமிழகத்துல மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயே பல யூகங்கள் எல்லாம் கலப்பக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்திருக்குது. பல்வேறு யூகங்கள் செய்திகள் எல்லாம் இந்த ராமநாதபுரம் தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடியே களமிறங்க இருப்பதாகவும், பல்வேறு தேசிய தலைவர்கள் ராமேஸ்வரம் கோயில் இருப்பதால் அந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து செல்வதால் ராமநாதபுரம் தொகுதியை நன்கு அறிந்த தொகுதி. ஏற்கனவே IUML வேட்பாளராக நவாஸ் கனி கடந்த முறை போட்டியிட்டார். பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில் மீண்டும் நவாஸ் கனியே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில பாரதிய ஜனதாவே இந்த முறை அங்கு களமிறங்க இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நவாஸ் கனி ST courier மட்டுமில்லாமல் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு ஒரு தொழிலதிபராகவே அந்த பகுதியில் அவர் அறியப்பட்டவர். சென்னையில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலேயும் சர்வதேச அளவிலையும் பல்வேறு தொழில்களில் நவாஸ் கனி ஈடுபட்டு வருகிறார். தொழிலதிபராக அறியப்பட்ட நவாஸ் கனி கடந்த முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டு பிஜேபி வேட்பாளரான நைனா நாகேந்திரனை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினராகிறார். மீண்டும் IUML-க்கு திமுக கூட்டணியில ராமநாதபுரம் தொகுதி கொடுக்கப்பட்ட நிலையில நவாஸ் கனியே வேட்பாளராக அந்த கட்சி தேர்வு செய்திருக்கிறது. தேர்தல் பணிகள் எல்லாம் செய்யக்கூடிய நிலையில ஒரு தொழிலதிபராக அறியப்பட்ட நவாஸ் கனியுடைய அவருக்கு சொந்தமான அலுவலகத்துல அமலாக்கத்துறை தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதில் அரசியல் வட்டாரத்தில், அதாவது ஒரு சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவருடைய அலுவலகத்துல இந்த சோதனை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதில் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சிட்டிங் MP-யுடைய அலுவலகத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த சோதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது.